அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டபோது வந்தே மாதரம் பாடலுடன் அவை அலுவல் முழக்கத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள் அமைதியாக நின்று பார்த்தனர். இந்த நிலையில் ராகுல் காந்தி மீதான வழக்கு பதிவு நடவடிக்கையை கண்டித்தும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டபோது வந்தே மாதரம் பாடலுடன் அவை அலுவல் முடிந்திருக்கிறது. அமித்ஷாவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டதால் மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நமது மூத்த செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, இன்றும் மக்களவையில அமளி தொடர்ந்ததால் வந்தே மாதரம் பாடலை ஒலிக்க செய்திருக்கிறார்கள். மரியாதை செலுத்தி அமைதியாக எதிர்க்கட்சியினர் நின்றிருக்கிறார்கள். அவை முடிந்திருக்கிறது. மேலும் தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று மக்களவை அமளியுடன் தொடங்கி எந்தவிதமான விவாதமும் இன்றி முடிவடைந்தது. ஒரே ஒரு அலுவல் மட்டும் நடைபெற்றது. அது மிகவும் முக்கியமான அலுவல் என்பதால் முழக்கத்துக்கிடையே அந்த அலுவலுக்கு சபாநாயகர் அனுமதி அளித்தார். அதாவது ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதாக்களுக்காக நாடாளுமன்றத்திலே 129வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. அந்த சட்ட திருத்தத்தை பரிசீலனை செய்ய குழு அமைக்க வேண்டும். அந்த குழுவை இன்று அமைக்காவிட்டால் பிறகு நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதாக்களை மீண்டும் தாக்கல் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். குழு அமைப்பதிலே தாமதம் ஏற்பட்டு அதை பரிசீலனை செய்வதிலே மேலும் தாமதம் ஏற்படும். ஆகவே சபாநாயகர் ஓம் பிர்லா ஐட்டம் நம்பர் 31 என்று ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். உடனடியாக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எழுந்து அதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார். தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே மக்களவையைச் சேர்ந்த 27 நபர்கள் மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 12 நபர்கள் என 39 நபர்கள் கொண்ட குழுவாக இந்த குழுவை அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். அத்துடன் அலுவல்கள் நிறைவுக்கு வந்தன. வந்தே மாதரம் இசைக்கப்படும் என சபாநாயகர் அறிவித்தார். அப்படி அறிவிப்பு வெளியிட்டால் கூட்டத்தொடரின் இறுதி நாள் நிறைவு பெறுகிறது என அர்த்தம். அத்துடன் நாடாளுமன்றம் இரு அவைகளுமே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படும் என அர்த்தம். அந்த கீதம் மக்களவையிலே இசைக்கப்பட்ட பிறகு அனைவரும் வேண்டும் என்று மரியாதை செலுத்தினார்கள். உடனடியாக சைனடை என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு வெளியிட்டார். அதாவது தேதி குறிப்பிடாமல் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களவை பொறுத்தவரை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்திருக்கிறது. மோதலுடன் தொடங்கிய கூட்டத்தொடர் மோதலுடனே முடிந்திருக்கிறது. ராகுல் காந்தி மீதான வழக்குகள் பதிவு, அம்பேத்கருக்கு அவமானம் செய்யப்பட்டதாக எழுந்திருக்கும் மிகப்பெரிய சர்ச்சை ஆகிய அனைத்து பிரச்சனைகள் காரணமாக எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம் எழுப்பி எந்த விதமான விவாதமும் இன்று நடைபெறவில்லை. முக்கியமான தீர்மானம் ஒன்று மட்டும் கூச்சல் குழப்பத்துக்கிடையே நிறைவேற்றப்பட்டு மக்களவை இன்று முடிவுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குளிர்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை மக்களவை அமர்வு இன்றுடன் முடிவடைந்தது. மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்னும் சிறிது நேரத்திலே நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அடுத்தடுத்து மத்திய அரசுக்கும் பாஜகவினருக்கும் என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அம்பேத்கர் அமித்ஷா விவகாரத்தில் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.